நம்மளோட பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃப் செட் ஆகல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொல்றான்னா, அவளுக்கு வந்து அந்த லைஃப்பை எப்படி கோப் அப் பண்றது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சும்மா நீ பொறுத்து போமா அப்படிதான் இருக்கணும், அது அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ 2 டேஸா இந்த சூசைட் இஷ்யூ வந்து பெண்டிங்கா இருக்கிறனால நம்ம வந்து ஒரே சைடா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அடுத்த கட்ட விசாரணையில தான் ரெண்டு சைடும் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூ கூட நடந்தது. நம்ம திருநெல்வேலி சைடு ஒரு பெரிய ராஜ்கோட் வெட்டிங் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணினாங்க. அந்த பொண்ணு வாழை பிடிக்கலன்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்றாங்க அப்படி இப்படின்னா சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தெரிஞ்சது ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. அந்த மாதிரி கரெக்டான இதுல ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறது தப்பே கிடையாது. வணக்கம். வணக்கம் சார். மேடம், இப்போ ரீசெண்டா கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ திருப்பூர் மாவட்டம் அந்த சேவூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை. மாமனார் மாமியார் அந்த கணவர் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இதோட சிச்சுவேஷன் தான் என்ன மேம் ஆக்சுவலா? அதாவது இப்போ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 27 வயசு தான் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு 78 நாள் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சென்சிட்டிவா நடக்குது. அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்த்ல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கணவரை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் கொலை நடந்திருக்கு. பட் இங்க இதே சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து சென்சிட்டிவா சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட வீடியோஸை நல்லா பார்க்குறீங்க, நிறைய லைக்ஸு ஷேர்ஸ்லாம் வருது. பட் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். கொஞ்சம் எல்லாரும் நல்லா ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரித்தன்யா விஷயத்துக்கு போகலாம். சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அது இப்போ 2 டேஸாக அது ரொம்ப ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. நம்மளோட யூடியூப்லலாம் பயங்கரமா வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூடியூப் வீடியோவை அவங்க அம்மா அழுறது, அந்த பொண்ணோட ஆடியோ அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து மேரேஜ் ஆகி எல்லா வீட்லயும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். நார்மலா ஒரு மேரேஜ் லைஃப்னாலே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ஒரு 2 to 3 years ஆயிரும் மினிமம் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதுல வந்து பெரியவங்க தலையிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உள்ள பொண்ணுங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ உள்ள பொண்ணுங்க மட்டும் இல்ல, இப்போ உள்ள பசங்களுமே ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அந்த ரெண்டு விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீங்க சொன்னீங்க நார்த்ல வந்து பொண்ணுங்க அப்படி இருக்காங்க, சவுத்ல எப்படி இருக்காங்க, எல்லாமே அவங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் தான். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஈஸியா இருக்கு. இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆனாலும் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃப் செட் ஆகல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொல்றான்னா, அவளுக்கு வந்து அந்த லைஃப்பை எப்படி கோப் அப் பண்றது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சும்மா நீ பொறுத்து போமா அப்படிதான் இருக்கணும், அது அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அதை வந்து எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு அவளால சமாளிக்க முடியுதுன்னா அந்த லைஃப்பை வந்து அவ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சமாளிச்சு வாழ்ந்து காட்டணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, இல்ல அதுக்கு எந்த ஒரு ஒர்த்துமே இல்ல அந்த ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விலகிடுறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஃபர்ஸ்டே அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி அவங்களும் ஆஸ் அ பேரண்டா என்ன சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா, எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்ச நாளையில சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்க ஆஸ் அ பேரண்டா அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி இஷ்யூஸ். இப்போ வந்து அதுல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 500 பவுன் நகை வந்து அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து 300 பவுன் நகை வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி 200 பவுன் நகைக்காக தான் இந்த ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட தரப்புல இருந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை. அதான் அது எப்படி, அது நீங்க 300 பவுன் நகை கொடுத்துட்டாங்க, 200 பவுன் நகைக்காக டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்களா?
பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் அப்படி இருக்கு. நம்ம அதையே மீன் பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 2 days இந்த சூசைட் இஷ்யூ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறனால நம்ம வந்து ஒரே சைடா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது அடுத்த கட்ட விசாரணையில தான் 2 சைடும் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூ கூட நடந்ததே, நம்ம திருநெல்வேலி சைடு ஒரு பெரிய ராஜ்கோட் வெட்டிங் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணுனாங்க. அந்த பொண்ணு வாழ பிடிக்கலன்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்றாங்க அப்படி இப்படின்னா சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. சோ அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தெரிஞ்சது 2 சைட்லயும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. சோ எதுவுமே நம்ம கரண்டா உள்ள நியூஸை வச்சு எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அடுத்தடுத்த விசாரணைகள். ஏன்னா இப்போ அந்த பையனோட வீட்டுல 3 வரையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சோ அடுத்து அவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன பிரச்சனைகள்னு கொஞ்சம் இன்டெப்தா போவாங்க. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், தப்பு எந்த சைடோ இருந்துட்டு போட்டும் சார், இதுவோ அதுவோ. ஆனா என்ன, அட் த எண்ட் உங்களுக்கு அந்த லைஃப் ஒத்து வரலையா, இப்போ நான் அந்த பசங்க சைடையே நம்ம பிளேம் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி பொண்ணு சைடையுமே பிளேம் பண்ண முடியாது. நான் 2 பேர் சைடுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் எப்படி சொல்றேன்னு கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க அந்த பையன் வீட்டுல. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலில ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லா வீட்லயுமே. சோ அப்ப அந்த பையனோட அம்மா அப்பா கொஞ்சம் விட்டு போய் கொடுத்துருக்கணும், கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் சுச்சுவேஷனை. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணோட அம்மா அப்பா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லியிருக்காங்க, பையனோட அம்மா அப்பா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வர நீங்க அவங்களை கொஞ்சம் தனியா தான் விட்டு பாருங்களேன். ஒரு மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஒரு 2 to 3 years எடுக்குங்க. சோ ஒத்து வரலையா, மாமியார் பிரச்சனையா மாமனார் பிரச்சனையா, கொஞ்சம் அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. அதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான், இல்ல இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்க ஸ்மூத்தா லீகலா டிவோர்ஸ் பண்ணிருங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையங்க. சோ இப்ப அந்த பொண்ணோட லைஃப் போச்சு, அந்த பையனுக்குமே லைஃப் போச்சு. இந்த ரிமாண்ட் ஆயாச்சு, இனி யாரு கல்யாணம் பண்ணி கொடுப்பா, இனி என்ன இருக்கு அந்த பையனோட லைஃப்ல. அவனோட பேரண்ட்ஸ் பாருங்க, ஏஜ்டு பீப்புள், சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கும், இப்ப ஜெயில கிடக்காங்க. இது தேவையா? சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரதட்சணை கொடுமை வந்து ஒரு தடுக்கப்பட வேண்டியது. இப்போ வரதட்சணை கொடுமைக்காக அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பனிஷபிள் ஆஃபென்ஸ். ஆமா, அது மிகப்பெரிய தவறு. இதுக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி அவங்களோட தரப்பு நியாயத்தை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனாலும் வரதட்சணை வந்து என்ன வரதட்சணை கொடுமை, இது டவுரியில இது கேஸ் வந்து அவங்க மேல ஃபைல் ஆயிடுச்சு. பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணி தானே மேடம் ஆகணும். ஆக்சுவலா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 7 yearsக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல டவுரியை இன்க்ளூட் பண்ணுவாங்க. நீங்க சாதாரணமா உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தா கூட அதுல என்ன பண்ணுவாங்க, டவுரிய வந்து அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. சோ இருந்ததோ இல்லையோ அது வந்து நமக்கு தெரியாது, அடுத்த விசாரணையில தான் தெரிய வரும். சோ இதை வந்து அவங்களோட வக்கீல வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சோ அடுத்தடுத்த டீடைல்ஸ் அவங்க சப்மிட் பண்ணி அந்த பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த டீடைல்ஸ் எல்லாம், அதை ப்ரொசீட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட் முன்னாடி அவங்க லீகலா மூவ் பண்ணுவாங்க பையன் வீட்டுல. இப்போ அவங்க டவுரி கேட்டுதான் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி இருந்தது, அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க உள்ள போறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ டவுரி வந்து ப்ராகிபிஷன் ஆக்ட் வந்து பயங்கரமா இருக்கு எல்லா இடத்துலயும். சோ அது வந்து ஒரு கிரைம், ஓகேவா. சோ என்ன சொல்றது, இருக்கிறவங்க குடுக்குறாங்க, அதனால அவங்க அது வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குற விஷயம், அதுல டிமாண்ட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இருந்தாலும் இந்த பொண்ணு பாருங்க, வாழ வேண்டிய வயசுல அந்த ஒரு டவுரி கொடுமைக்காக போனா அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இந்த மாதிரி அவங்க மேல அந்த தப்பு வந்து கரெக்டான இதுல ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. சோ